ரூபா பொட்டாஸ், லிக்விட் பொட்டாஸ்மா. கூடிக்கிட்டு சார் ஒரு 3 வாங்குறதுல 2000 ரூபா வருது. கணக்கு பண்ணிக்கங்க. இந்த வாரம் பாஸ்போ பேக்டீரியா பாக்டம்பஸ் வாங்குறதுனா ஒரு 1000 ரூபாய்க்கு வருது, 3000 ரூபா வருது. இந்த ஓடிக்கிட்டு சார். இது வந்து சிங்குக்கு பதிலமா சுத்தலா உள்ளதுமா, சிங்குக்கு பதிலாக சிங்க் செல்பேட் அதே மாதிரி ஒரு 1000 ரூபா வருது. நெருக்கி எல்லா வயரும் உரம் சேர்ந்து வாங்கினோம்னா ஒரு 4000 ரூபா இருக்கும். இப்போ இது வந்து 75 ரூபா மானியத்தில் கொடுக்குறாங்க வேளாண்மை துறையில் 1/2 லிட்டரு. இது வந்து 1/2 ஏக்கருக்குள்ள உரம். அப்போ 225 ரூபா. அவ்வளோதான் நம்மளோட செலவு, நம்மளோட தானியம் அவ்வளோதான். ஓப்பன் பண்ணுங்கம்மா. இது லிக்விடாக இருக்குமா? அம்மா புரிஞ்சு தள்ளிங்க, கண்ணில் இருக்கு. ஓப்பன் பண்ணியாச்சும் ஊற்றிடலாமா? எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி ஊற்றிடலாமா? அம்மா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி குளிக்கி இதில் ஊற்றிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிக்கூடாது. தண்ணி அந்த அதில் சார் இதை நல்லா பிணைஞ்சு இன்னைக்கு ஒரு 24 மணி நேரம் வச்சிருந்தா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அதிகபட்சம் 1 வாரம் வச்சிருக்கலாம். 1 வாரத்துக்கு மேலே வச்சிருக்கிறதுனா இதில் வந்து அடிஷனலாக நம்ம வந்து இதே அளவு குப்பை கலக்கணும். குப்பை கலந்து வெள்ளை தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். வெள்ளை தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது வளர்ந்துக்கிட்டே இருக்க. இது ஏன்னா இது வந்து உண்ணுயிர் தானே, உயிர் உரம் தானே. ஆமாம் ஆமாம், தண்ணி ரொம்ப ஊற்றிட்டீங்கம்மா, காயாதுமா, அப்புறம் வயலில் போட முடியாதுமா. குப்பையே ஈரம். என்னமா பண்ணுது? அது ஒண்ணும் பண்ணாது. விவசாயி வந்து பூரா தேல் எல்லாம் தான் கடிக்கும். சார் இது வந்து வயிற்றுல போடையில வந்து மதியான நேரத்தில் போடக்கூடாது, காலை நேரத்தில் போடக்கூடாது. ஏன்னா நுண்ணுயிர் வந்து பெருக்கமாகணும். அதனால சாயங்காலம் 4 மணிக்கு மேலே 30 டிகிரி செல்சியஸ் கீழே வெயில் இருக்கிறப்ப போடணும். கவனிச்சிட்டிங்களாப்பா? காலையில் போடக்கூடாது, நுண்ணுயிர் வந்து பெருகாது. ஏன்னா போட்டு கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிச்சிடும்ல, வெயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, தண்ணி ஹீட்டாக இருக்கும், நைட்டுக்குள்ளே பரவிடும். அவ்வளோதான். இது இப்போ வந்து 1 வாரத்துக்குள்ளே போட்டணும். 1 வாரத்துக்கு மேலே வச்சுருக்கிறதுனா இதை கிளறி விட்டு இதே அளவு குப்பையை போட்டு ஒரு வெள்ளைக்கட்டியை போட்டு கரைச்சி, இல்லாட்டா ஒரு பழ கரைசல் போட்டு கரைச்சி அதை தெளிச்சு விட்டு இதே அளவு குப்பை சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 1 வாரம் டைம். இது வந்து 1/2 ஏக்கருக்கு தேவையான உரம் சார். டிஏபி போடுறோம்ல, டிஏபி, காம்ப்ளெக்ஸு, பாக்டம்பஸ், இந்த பொட்டாசு 1/2 ஏக்கருக்கு எவ்வளோ போடுவோம்? 1/2 மூடை போடுவோமா? 1.5 மூடைக்கு உள்ள அளவு அதை விட அதிகமாகவே பவர் இருக்கும். இதோட காசு வந்து நம்ம வேளாண்மை துறையில் விவசாயிகளுக்கு மானியத்தில் கொடுக்குறாங்க. 75 ரூபா தான் ஒரு பாட்டில், 225 ரூபா. இதே நம்ம கடையில் போய் பிரைவேட்டில் போய் வாங்குறதுனா இது ஒரு பாட்டில் வந்து 200 ரூபா 250 ரூபா சொல்லுவாங்க. அப்போ 750 ரூபா ஆகி போயிடும். அவ்வளோதான் சார். க்ளோஸ் பண்ணி